அதில் ஆயிஷா ரொம்ப சிரமப்பட்டு போனாங்க. மாதவிடாய் வந்ததில்ல பெருமானார் சொன்னாங்க ஆயிஷாவை பார்த்து, அல் அஜ்ரு அலா கத்ரி நஸப், நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாயோ அவ்வளவு கூலின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு நடந்தீங்களோ அந்த அளவுக்கு கூலி. அதனால தான் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னால ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடைபயிற்சி எடுத்துட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணும். யாராவது அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயே பள்ளப்பட்டில இருந்து அரவக்குறிச்சி வரைக்கும் நடங்க. நடந்துட்டு போனீங்க அங்கே போய் தப்பிச்சிங்க, நடக்காமல் போனீங்க அங்கே போய் படுத்துருவீங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த பிரச்சனை புலம்பெல்லாம் எதனால் இங்கே நடக்கல. பக்கத்தில் உள்ள மளிகை கடைக்கு போகிறதுக்கும் ஒரு டர்ன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவார். அங்கே நடந்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. யாரையும் குறை சொல்லி புலம்பெல்லாம் இல்லை. இப்போ பார்த்தா தேவையில்லாமல் சிலர் பதிவுகளை போட்டு ஹஜ்ஜுடைய அனுபவத்தில் நல்லதை மட்டும்தான் சொல்லணும். தகாததை சொன்னீங்கன்னா அடுத்து பலர் ஹஜ்ஜுக்கு போகிறத நீங்கள் தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். சில குறிப்புகள் சொல்லலாம், இப்படி செய்யுங்க. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, நடந்து பழகுங்க. ஹஜ்ஜுக்கு முன்னால் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டராவது நடந்து பழகுனா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். பெரிய அளவில் அதிர்ச்சி இல்லை. நடக்காதவெல்லாம் பணம் மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம். ஏன்னா இன்னைய சூழ்நிலையில் முஸ்தலிஃபாலிருந்து மினாவுக்கு நடந்து தான் ஆகணும். வாகனத்தில் போய் பிரயோஜனம் இல்லை, ஒன்று காசு போகும் அவ்வளோதான். அவனும் வழியில் எங்கேயாவது இறக்கி விடுவான். அவன் இறக்கிற இடத்துலேருந்து திருப்பி நீங்கள் உங்கள் கூடாரத்துக்கு 5 கிலோமீட்டர் நடந்து ஆகணும். அதுக்கு தான் முஸ்தலிஃபாலேருந்து நடந்துருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம். அருமையானவர்களே, இந்த புலம்பல்கள் பெருமானாருக்கும் ஒட்டகம் காணா போச்சு, சாமான்கள் காணா போனது, சில ஹாஜிகள் பெருமானார் காலத்தில் இறந்தாங்க. இப்போ கடுமையான வெயில், அரசாங்கம் அலட்சியமாக நமக்கு அது தெரியாத விஷயத்த மார்க்கம் பேச வேண்டான்னு சொல்லுது, நமக்கு அது தெரியாது. எதனால் அவங்க மூத்தானாங்க? கடும் வெயில். அந்த வெயிலை தாங்கக்கூடிய சக்தி சில பேருக்கு இருக்காது தான். இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தோமா இல்லையா, ரமதானுடைய கடைசி நாட்களில் அதற்கு பிறகு எவ்வளவு கடுமையான வெப்பம் இருந்துச்சு. இப்போ பூமி வெப்பம் ஆகுது, பூமி உலகம் பூரா வெப்பமாயிட்டு தான் இருக்குது. அதனுடைய தாக்கத்தில் தாங்க முடியாமல் ஷஹீதானாங்க. இதை போய் அரசு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வெப்பத்தை அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? அதனால யாரையும் புலம்பாமல் அந்த ஹாஜிகளுக்கு ஒரு புனிதமான அமல் செய்கிற நேரத்தில் அல்லாஹ் இறப்ப கொடுத்துருக்கிறான். அவங்க புனிதவான்கள். ஏன்னா அல்லாவுக்கு 2 கண்ணீரும் பிடிக்கும், 2 பொழுதியும் பிடிக்கும், இல்லைங்களா? அல்லாவுடைய பாதையில் கண் விழித்து காத்த கண்கள், அல்லாவுடைய அச்சத்தினால் அழுத கண்கள், இந்த 2 கண்ணீரும் அல்லாவுக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் 2 இடத்துல ஏற்பட்ட தழும்புகள் புழுதிகள் அல்லாவுக்கு பிடிக்கும். ஒன்று அல்லாவுடைய பாதையில் போர் செய்யும் போது ஏற்பட்ட காயங்கள், இன்னொன்று ஹஜ்ஜில் ஏற்பட்ட காயங்கள். அந்த புழுதி கூட அல்லாவுக்கு பிடித்தமானது. எனவே நடந்து கால்கள் கொப்பளமாக இருந்தால் அல்லாவுக்கு பிடித்தமானது அது. அதனால அவர்களுடைய இறப்பு ரொம்ப புனிதமான இறப்பு. அவங்க மறுமையில் ஹாஜிகளாக தல்பியா சொல்லிட்டே எஞ்சிப்பாங்க. யார் எப்படி மௌத்தாகிறானோ அப்படிதான் எழுப்பப்படுவான். இவங்க தல்பியாவோடு எழுந்திருப்பாங்க. அந்த மரணத்தை ரொம்ப பெருசுப்படுத்தக்கூடாது. எல்லா காலத்திலும் நடப்பது. சில வருடங்களில் கொஞ்சம் எண்ணிக்கை கூடியது, சில வருடங்களில் கொஞ்சம் எண்ணிக்கை கூடிய, அது நடக்கிறது தான். அது அவ்வளோ பெரிய கூட்டத்தில் சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. நம்ம அதுக்காக அதை பெரிய பூதாகரப்படுத்தி சில பேர்லாம் பேசி அனுப்பியிருக்கிறாங்க, இனிமேல் ஹஜ் கமிட்டியில் போகாதீங்க, எல்லாரும் என்ன டிராவல்ஸில் போகிற அளவுக்கு எல்லார்ட்டையும் இப்போ காசு இருக்குதா என்ன? நடுத்தர மக்கள் என்ன செய்வாங்க? இப்போ ஹஜ் கமிட்டியில் போகாதீங்கன்னா போனால் மொத்தம் போயிடுவீங்க. இன்னும் அடுத்த வருஷம் ஹஜ் கமிட்டியில் போகலான்னு நினச்சவங்களும் போகாமல் போயிடுவாங்க. நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிற அமலை தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த மாதிரி இணையங்களில் சமூக வலைத்தளங்களில் ஹஜ்ஜை குறித்த தப்பான செய்திகளை பரப்பக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த பிரச்சாரத்தை நிறுத்துங்க. நீங்கள் செய்கிறது நல்ல விஷயம் இல்லை, பாவம். நீங்கள் என்ன சொல்லலாம்? எதனால் இந்த மாதிரி விபத்துகள் நடந்தது, அதை தவிர்க்க அடுத்த வருஷம் என்ன செய்யலாம், அந்த மாதிரியான சில ஆலோசனைகள் கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஹஜ் கமிட்டிலாம் போகாதீங்க, போனால் இப்படி தான் மொத்தா போயிடுவீங்க. இந்த மாதிரி அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துவது ஒரு புனிதமான வணக்கத்துக்கு செல்வதை நீங்கள் தடுக்கிறீங்க. ஆர்வமுடைய மக்களை அச்சுறுத்துறீங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்த விஷயமா தான் இருக்கும். அதனால உண்மையில் எதனால் நடந்ததுங்கிற விஷயங்கள்லாம் தெரியாமல் பேசக்கூடாது. ஒலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், எந்த விஷயத்தை பற்றி ஞானம் இல்லையோ அதை பேசாதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். தேவையில்லாத வதந்திகளையும் தேவையில்லாத பீதிகளையும் கலப்பாதீங்க. இது ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் நல்ல அனுபவங்களை சொல்லுங்கள், நல்ல விஷயத்தை சொல்லுங்கள், எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், அழகான வார்த்தையை சொல்லுங்கள். சில கசப்புகள் இருக்கத்தான் செய்யும். எவ்வளோ பெரிய டிராவல்ஸில் போயிட்டு வாங்க, சில இடங்களில் ஒன்றும் இருக்க, சரி டெய்லி சாப்பாடு நல்லா இருக்குமா?
நல்லா இருக்காது. எந்த பெரிய டிராவல்ஸில் போன ஆள்கள்ட்டையும் கேட்டு பாருங்க, எல்லாமே திருப்தியா இருக்குது. 100க்கு 100 மார்க்கெல்லாம் யாருக்கும் போட முடியாது. எல்லாத்துலேயும் சின்ன சின்ன நிறைகளும் குறைகளும் இருக்கும். நல்லதை மட்டும் சொல்லுங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க தகாததை சொல்லாதீங்க. மற்றவங்களை ஆர்வம் ஊட்டுங்க. சில யோசனைகள் சொல்லுங்க. இந்தந்த கஷ்டங்களை தவிர்க்க இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுங்க. அனுபவங்களை சொல்லுங்க. கசப்பான விஷயங்களை, நடந்து விட்ட துயரங்களை பெருசா சொல்லி பூதாகரப்படுத்தி ஹஜ்ஜை பயமுள்ள வணக்கமாக தயவு செஞ்சு ஆக்கிடாதீங்க. அந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் பரப்பியவர்கள் தௌபா செய்யுங்க, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க.